தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நீங்க மத்தவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கில்ஸை நீங்க நல்லா கத்து வச்சிருக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஸ்கில். ப்ரொஃபஷனில் ஆரம்பித்து சோசியல் ஈவெண்ட்ஸ் வர பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் இப்போ தான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷனை கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்த வீடியோ மூலமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் வழிநடத்த முடியும். ஸ்டாண்டர்டு ஸ்பீக்கிங் மூலமாக நிறைய அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் எல்லாமே நம்மளை சரியான வழியில் வழி நடத்தும். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான 6 டிப்ஸை இந்த வீடியோ மூலமாக கொடுக்க போகிறேன். நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு சில நல்ல மாற்றங்களை கொண்டு வரதுக்காக நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்பர் 1, பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா வளன்ட்டு தொணன்னு பேசவே கூடாது. ரொம்ப லென்த்தாக பேசுறது, நிறைய டைம் எடுத்து பேசுறத அவாய்ட் பண்ணணும். நிறைய கருத்துக்கள் வச்சு பேசுறது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே அது ஒரு டிராபேக் தான். ஏன்னா நீளமாக பேசும்போது அந்த டாப்பிக்கை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சுற்றம், வெளியில் எல்லாத்துக்கிட்டமே கடைபிடிக்க ஆரம்பிங்க. நீங்கள் வளன்னு பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய எண்ணத்தை மற்றவங்கள்ட்ட இருந்து குறைக்குது. கேட்குறவங்கனால முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது. ஸோ உங்களோட ஸ்பீக்கிங் ரொம்ப நீளமாக வளன்னு இருக்கவே கூடாது. நீங்கள் பேசும்போது ஆர்கனைஸ்டாக பேசணும். எதை ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், என்னென்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும். அதாவது உங்களோட பேச்சில் ஒரு கட்டமைப்பு இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஆர்கனைஸ்டாக பேசினாலும் ரொம்ப லென்த்தியாக பேசுகிறீங்க அப்படின்னா கேட்குறவங்கனால கவனிக்க முடியாது. நீங்கள் சொல்ல வரக்கூடிய கருத்தை ரொம்ப தெளிவாகவும் அதே நேரத்தில் மிக சுருக்கமாகவும் சொல்லணும். அப்போ தான் கேட்குறவங்க நம்மளோட பேச்சை முழுசாக இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. அடுத்து நம்பர் 2, ஐ கான்டாக்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான டூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஐ கான்டாக்ட் இல்லாமல் யாரு கூடவே பேசவே கூடாது. பேசும்போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்மளோட பார்வையை தப்பான இடங்கள் மேலே வைக்கவே கூடாது. ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க மேலே. தப்பான இடம்னா பேசும்போது ஆப்போசிட் ஜெண்டரோ அல்லது நம்மளுடைய ஜெண்டரோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸை தாண்டி தேவையில்லாத ஒரு இடத்தவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தரையை பார்க்கக்கூடாது, விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அட்டென்ஷன் இல்லாமல் வேற எங்காச்சும் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ணை பார்த்து பேசுங்க. இப்படி ஒருத்தவங்க கண்ணை பார்த்து பேசும்போது நம்மளோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும், புரிய வைக்க முடியும். அதே மாதிரி அந்த கருத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். பப்ளிக் ஸ்பீக்கிங்ல ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். கண்ணை பார்த்து பேசலனா கேட்கறவங்களுக்கும் நமக்கும் ஒரு கனெக்டே இல்லாம போயிடும். இது கேட்கறவங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி ஆகிடும். பேசும்போது ஐ கான்டாக்ட் இல்லாம இருந்தா நமக்கு தன்னம்பிக்கை வரவே வராது. நம்மளோட ஸ்பீச் ஒரு தெளிவில்லாத ஸ்பீச்சா மாறிடும். கண்ணை பார்த்து பேசாம இருக்கிறது அக்கறை இல்லாம பேசுறதுக்கு சமம். நம்ம ஒவ்வொருத்தரோட கண்ணை பார்த்து பேசுறதுனால நம்மளுடைய கருத்து ஏதோ ஒரு கூட்டத்துக்காக பேசுற மாதிரி இல்லாம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் சேரும். இது கேட்கறவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நிறைய பேர் உங்களுடைய குரூப்ல இருக்காங்க அப்படின்னா ஒருத்தரை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கவங்களுடைய கண்ணை பார்த்தும் பேசுங்க. அப்படியே அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் ஐ கான்டாக்ட் வச்சு பேச ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கர் மேல மேடையில் நின்று பேசும் பொழுது கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லார்த்த பார்க்குற மாதிரி ஒரு ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க. இப்படி நீங்க ஐ கான்டாக்ட் அதிகரிக்கும் பொழுது உங்க மேல இருக்கக்கூடிய மதிப்பும் அதிகமாகும். நீங்க சொல்ல வரக்கூடிய கருத்தும் புரியும். நீங்க ஒரு தெளிவான ஸ்பீக்கர், தெளிவா ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க அப்படின்றது நல்லாவே விளங்கும். அண்ட் இந்த ஐ கான்டாக்ட் ரிலேட்டடா நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருக்கு. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி நீங்க யூடியூப் சேனல் கத்துக்கணுமா, ப்ராப்பராக லேர்ன் பண்ணி நல்லா மணி ஏர்ன் பண்ணணுமா, பேசிவ் இன்கம் சம்பாதிக்கணுமான்ட்டு இது வரைக்கும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த ஐ கான்டாக்ட் ரிலேட்டடான ஒரு வீடியோ பாருங்கள். கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு எனக்கு நியர் டு 1 lakh 1 லட்சம் ரூபாய் இந்த ஒரு 10 நிமிஷத்து வீடியோலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் இருக்குது போடுறதுக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே நான் டீச் பண்ண என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை சேவ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு யூடியூப்ல இருந்து பாசிவ் இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை நான் பண்ணுறேன். ஸோ இப்போவே நம்பரை சேவ் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் நம்பர் 3க்குள்ளே போகலாமா? பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நடக்கக்கூடிய பொதுவான மிஸ்டேக் என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை பேசுறது.
பேச போற விஷயங்கள்ல அளவுக்கு அதிகமா டீடைல்ஸை சேர்க்கக்கூடாது. பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு ரெடி ஆகும்போது நம்ம சொல்ல போற கருத்துக்கள் எல்லாத்தையுமே முன்கூட்டியே தொகுத்து வச்சுக்கணும். இதன் மூலமா நம்மளோட ஸ்பீச்சை தெளிவாகவும் நிதானமாகவும் புரியுற மாதிரியும் நம்ம பிரசன்ட் பண்ண முடியும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா கருத்தையும் சொல்லிடணும் அப்படிங்கிற ஆர்வத்துல நீங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய பவர் பாயிண்டோ அல்லது நீங்க தொகுத்து வச்சிருக்கக்கூடிய பாயிண்டோ அது எல்லாம் அப்படியே வாசிக்க கூடாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அவங்களுக்கு புடிபடுதா அப்படின்றதும், நீங்க பேசும் பொழுது எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க உங்களை கவனிக்கிறாங்களா, நீங்க பேசுறது புரியுதா அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்பிரசிவா நீங்க பேச பழகணும். அடுத்து நம்பர் 4, நம்ம ரெடி பண்ணக்கூடிய பவர் பாயிண்டோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் அதை எஃபெக்டிவாகவும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கணும். இன்கேஸ் நீங்க ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்ல நிறைய விஷயங்கள் ஸ்லைட்ஸ் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நிறைய ஸ்லைடு பத்தி பேச நிறைய டைம் ஆகும். பேச்சை கேட்கறவங்கனால அவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்டாக கேட்க முடியாது. ஸோ நீங்கள் ஸ்லைடு போட்டாலும் சரி அல்லது நீங்கள் மைண்ட்ல இருந்து எடுத்து பேசினாலும் சரி, தேவையான விஷயங்களை மட்டும் சுருக்கமாக பேச கற்றுக்கோங்க. நீங்கள் எப்போ பேசினாலும் அதுக்கான ஒரு சாட்சியோட அதுக்கான ஒரு ப்ரூஃப் வச்சுட்டு பேச ஆரம்பிங்க. நீங்கள் பப்ளிக்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி அதை லீடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பவர் பாயிண்டோ ஸ்லைட்ஸோ மற்ற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் கொண்டு போவீங்க இல்லையா? ஸோ அதை சுருக்கமாகவும் ஒரு நல்ல ஒரு படங்கள் கொடுத்து ஒரு அட்ராக்டிவாக அவங்க ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்து நம்பர் 5, பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நாம் நிதானமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தோம்னா தான் கேட்கறவங்களுக்கு நம்ம மேல அட்ராக்ஷனை ஏற்படுத்த முடியும். பிகினர்ஸுக்கு நர்வஸா தான் இருக்கும். பேசும்போது பதட்டத்துல கை காலெல்லாம் உதற மாதிரி கூட இருக்கும். அதுக்காக கையை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கையில பேனா வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. தேவையே இல்லாத பதட்டத்துல அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு பேசக்கூடாது. இது பார்வையாளர்களுக்கு நம்ம பேச்சு மேல கவனத்தை ஏற்படுத்தாது. இந்த மாதிரி விஷயங்களை நாம தவிர்க்கணும். இது நம்ம பேச்சை கேட்கறவங்க கிட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்தும். நம்ம பதட்டத்துல அங்க இங்க நடக்கிறது, பேனாவை சுத்துறது, ட்ரெஸ்ஸை சரி பண்றது, இதெல்லாமே பார்வையாளர்கள் கவனத்தை ரொம்பவே சிதறடிக்கும். அப்ப நான் பதட்டமா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பதட்டத்தை போக்குறதுக்கான அல்லது எதனால உங்களுக்கு பதற்றம் வருது அப்படின்றதுல அண்ட் நீங்க சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு தெளிவா இருந்துச்சு அப்படின்னாலே அந்த பதற்றம் அப்படின்றது வராது. ஸோ ப்ராப்ளம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தை பார்த்து நீங்க ஒரு சொல்யூஷன் தேடுங்க. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்பிக்கையை வர வச்சுக்கிட்டு ஸ்டெடியா நின்று பேச ஆரம்பிங்க. ஒரு இடத்துல நின்று பேசணும். தேவைப்பட்டாதான் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து எல்லார்த்த பார்த்து பேசணும். கையை நல்லா அசைச்சு சைகை பண்ணி பேச கத்துக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாருமே ஸ்டார்டிங்ல பேசும்போது இதெல்லாம் கவனத்துல வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி பிராக்டிஸ் பண்ணுனா ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஸ்பீக்கிங்கும் வெளிப்படும். அடுத்து நம்பர் 6, பேசும்போது மெதுவா பேசக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நின்று பேசணும் அப்படின்னா கடைசியில இருக்கிறவங்களுக்கும் நம்ம பேச்சு தெளிவா கேட்கிற மாதிரியும் சத்தமா பேசணும். அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவா, சவுண்டு மட்டும் கிடையாது, சொல்லக்கூடிய கருத்துக்களை ரொம்ப மெல்லமா சொல்லவும் கூடாது. ஸோ நீங்க சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை ரொம்ப லவுடாகவும் கரெக்டான ஸ்பீட்லையும் சொல்லணும். ஸோ அப்பதான் நீங்க என்ன கருத்துக்களை சொல்ல வரீங்க அப்படின்றது பப்ளிக்கு புரியும். அதே மாதிரி உங்க மேல இருக்கக்கூடிய நல்லெண்ணமும் அண்ட் நீங்க சொல்ல வரக்கூடிய பாயிண்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது ஏற்படும். ஒரு கருத்துக்கும் இன்னொரு கருத்துக்கும் இடையில இடைவெளி விட்டு பேசுங்க. அப்பதான் கேட்கறவங்களுக்கு அந்த கருத்து நல்லாவே புரியும். அதை பத்தி ஆழமா சிந்திக்க தொடங்குவாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை கரெக்டா உச்சரிக்கணும். அப்பதான் அந்த வேர்டு எல்லாருக்குமே தெளிவா போய் சேரும். டெய்லி வாய்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க பேசி ஒரு கான்ஃபிடென்ட்டை எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்க ரிலேட்டிவ்ஸ், மற்ற அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டேஜா நீங்க உங்களுடைய கான்ஃபிடென்ட், அதே மாதிரி தெளிவு, மற்ற விஷயங்கள் எல்லாமே எடுத்துட்டு வாங்க. ஸோ இது எல்லாமே ஆரம்ப காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் மற்றவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸை எடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்களை உங்களுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங்ல நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்க இந்த டைம்ல மற்றவங்களுக்கோ அல்லது ஒரு மேடையிலோ அல்லது ஜென்ரலா ஒரு 10 பேர் கூடி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதையை கூட்டும். நீங்க என்ன காரணத்துக்காக ஒரு விஷயம் பேசுறீங்களோ அந்த காரணம் பத்தி நிறைய ஒரு தெளிவை கேட்கறவங்களுக்குள்ள ஏற்படுத்தும். ஸோ இந்த பேசிக்கான பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை கத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.